வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் ஆல்ட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, ரியல்மி 14 ப்ரோ கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அந்த 14 ப்ரோவில் என்ன ஸ்பெஷலாக கேமரா சைடு கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த 14 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரிபிள் ஃப்ளாஷ் கொண்ட மொபைலை லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 3 ஃப்ளாஷ் பேக்கில் நம்ம ஃப்ளாஷ்லாம் பார்த்துருப்போம். ஒரு சிங்கிள் ஃப்ளாஷ் இருக்கும், அல்லது ரவுண்ட் டைப்பில் ஃப்ளாஷ் கொடுத்துருப்பாங்க, ஆரோ லைட்டுன்னு சொல்லி. ஆனால் இவங்க வந்து ட்ரிபிள் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட். இனிமேல் எல்லாம் ரியல்மியை பார்த்துக்கிட்டு நாங்களும் 2-3 ஃப்ளாஷ் கொடுக்குறோம், நாங்களும் 4 ஃப்ளாஷ் கொடுக்குறோன்னு சொல்லி ஃப்ளாஷ்லையும் போட்டி இறங்கிடுவாங்க. கேமராவில் தான் போட்டி இறங்கி இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ளாஷ்லையும் போட்டி இறங்கி வந்துடும். ஆனால் இந்த ஃப்ளாஷ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஆனால் லோ லைட்டில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதில் வந்து பெருசாக சொல்லப்படுகிறது. கேட்டீங்கன்னா, பிரைமரி கேமராவா 50 MP சோனி IMX 89X கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல OIS ஓட வருது. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து another 50 MP கேமரா ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, சோனி IMX 882 ஓட சென்சார் கொடுத்திருக்காங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, பெரிஸ்கோபி டெலிபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. அதுலயும் OIS ன்னு கேட்டீங்கன்னா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம 120x சூப்பர் ஜூம் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 23x வந்து ஆப்டிகல் ஜூம் இருக்கும், 6x லாஸ்லெஸ் ஜூம் இருக்கும். லாஸ்லெஸ் ஜூம்னா ஜூம் பண்ணக்குள்ள போட்டோ கிளாரிட்டி எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 14 ப்ரோ பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, AI அல்ட்ரா கிளாரிட்டி 2.0 கொடுத்துருக்காங்க. அதனால AI ஹைப்பர் ரா இமேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரியல்மி GT7 ப்ரோல உள்ள அப்படியே வந்து ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் கேப்சரிங் ஃபீச்சரா இந்த போன்லயும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 6.83 இன்ச் கொண்ட AMOLED குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. 1515K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இது MediaTek Dimensity 7300 சிப்செட்டோட வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் வந்து இப்போ வந்து புதுசா ஒரு புரட்சி பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட சாம்சங் ஐபோன் ஒரு கொலாபரேட் பண்றாங்க. ஏற்கனவே சாம்சங்கும் எல்ஜியும் சேர்ந்து தான் ஐபோனுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஐபோன் 18க்கு சோனி கேமராவை விட்டுட்டு சாம்சங் கேமராவுக்கு போக போறாங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் வந்து அட்வான்ஸ்டு கேமரா சென்சர் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஐபோனுக்காக. அது மட்டும் இல்லாம வந்து சாம்சங் தங்களோட சென்சாரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சாம்சங் தான் இது வரைக்கும் அதிகபட்சமான சென்சார் 200 MP எல்லா போனுக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதை அதிகபட்சமா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல என்ன மாதிரி எல்லாம் வரலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாம்சங் வந்து 3 லேயர் ஸ்டாக்டு சென்சார் ஒன்று கொண்டு வர போறாங்க. மோர் அட்வான்ஸ்டு சோனி எக்ஸ்மார் RS இமேஜ் சென்சாரோட இது அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லி இந்த சென்சாரை தான் ஆப்பிள் ஐபோனுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ஐபோன் 18 சீரிஸ்க்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் வந்து இன்னமும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 320 MP 440 MP அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 500 MP வந்து சென்சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி டிவைஸ்க்காக. அதாவது மேபி இந்த 500 MP சொல்றது S26 அல்ட்ரா அந்த மாதிரி சீரீஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. MP ஹை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சாம்சங் தரப்புல இருந்து. ஆனா சோனி தரப்புல இருந்து அதிகபட்சம் இந்த 50 MP சென்சாரே வந்து பெருசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோனியும் வந்து ஹை MP சென்சார்லாம் கொண்டு வந்தா காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஆனா வந்து இப்போதைக்கு இவங்க கொண்டு வர போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் வந்து இந்த 500 MP வந்து கேலக்ஸி டிவைஸ்க்காக கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம ஐபோன் 18க்காக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா வைடாவும் டெலிபோட்டோவையும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, OnePlus Ace 5V அப்படின்ற ஒரு போன் வருது. அந்த போன்ல என்னென்ன ப்ராசஸர் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, OnePlus Ace அதுல 5V அப்படின்ற போன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1.5K ஸ்ட்ரெயிட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000+ mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முந்தின ஜெனரேஷன் OnePlus Ace 3V பொறுத்த வரைக்கும் சைனாவில்
23,500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 5e தான் கொண்டு வந்திருக்காங்க. OnePlus Ace 5e இது வந்து சைனால வரும் பட்சத்தில் அதாவது 30,000 ரூபாய்க்கு மேல போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9350 அப்படின்ற SoC வரப்போகுது. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9000++ சிப்செட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து Snapdragon 8 சீரிஸ் சிப்செட்டோட பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.5K ரெசல்யூஷன்ல BOE X2 டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க ஃபியூச்சர்ஸ் இதுதான். இது வந்து சைனாவில் லான்ச் பண்ண போறாங்க. சைனாவில் லான்ச் பண்ணோன்னே OnePlus Ace 5 and 5 Pro லான்ச் பண்ணோன்னே இதோட மேற்கொண்டு டீட்டெயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மொத்த டீட்டெயில் நம்ம அலசி ஆராயலாம். இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Moto G05 இந்தியாவுக்காக லான்ச் பண்ண போறாங்க. இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போற Moto G05 எப்போ வரப்போகுது, என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Moto G05 ஓட கன்ஃபர்மேஷன் ஸ்பெசிபிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம். 6.67 இன்ச் கொண்ட டிஸ்பிளே, அதுக்கப்புறம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 8 MP செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வேரியன்ட் வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதுலதான் வந்து Geekbench ஸ்கோர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா MediaTek Helio G81 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 5200 mAh பேட்டரி இருக்கு, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன கலர்ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா வீகன் லெதர் பேக் பேனலோட கிரீன் அண்ட் ரெட் கலர்ல வரப்போகுது. இதுல பார்க்கக்கூட கிரீனோட ரெட் கொஞ்சம் நல்லா இருக்கு. கிரீன் சொல்ல முடியாது, இது ஒரு லைட் ப்ளூ, அது ஒரு வித்தியாசமான ப்ளூ மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வரலான்னு கேட்டீங்கன்னா இதோட முந்தைய ஜெனரேஷன் Moto G04 பொறுத்த வரைக்கும் அது ஒரு 6999 ரூபாய் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல இருந்து கிட்டத்தட்ட இந்த போனை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 8000 ரூபாய் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் தேதி இந்த மாசம், அதாவது 7ஆம் தேதி 12 மணிக்கு பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கும் போது நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணீங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து இப்போ வந்து 2025க்காக அவங்க டிவிக்கான சவுண்ட் பாரை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இசிலிஸ்பா அப்படி ஆடியோ இன்டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ இசிலிப்பா அது பேர் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ஃபெல்லிங்ஸ் போடுறேன். ஈசிலிப்பா அப்படின்றதுதான் அதோட ஆடியோ சவுண்ட் பாரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஹை குவாலிட்டி டிவிக்காக கொண்டு வந்திருக்காங்க சவுண்ட் பாரா அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து CES 2025 வந்து நம்மளுக்கு வந்து இதோட பிரைஸ் டீடைல் தெரிஞ்சிடும். இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் இன்னும் அவைலபிளா இல்லை. இது வந்து அவங்க டிவிக்காக கொண்டு வந்திருக்காங்க. கிளிப்ஸா அதோட ப்ரொனவுன்ஸ் என்னங்க ES சைலண்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா கிளிப்ஸான்ற வருது. கிளிப்ஸா அப்படின்ற சவுண்ட் பாரை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா அடுத்ததுக்கு மூவ் ஆயிடும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா HMD தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போனை கொண்டு வர போறாங்க. அந்த போனோட பேர் என்ன ஸ்பெசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் தரப்புல இருந்து HMD Android Go எடிஷனோட வரப்போகுது. HMD தரப்புல இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.52 இன்ச் கொண்ட HD+ ஓட LCD ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 460 பிக் பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜ். இந்த காலத்தில் 2GB ரேமோட போனா அப்படின்றது தான் எனக்கு காமெடியா தோணுது. அது மட்டும் இல்லாம மெமரி கார்டு போட்டு கூட இது 128GB வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது ஹையர்லாம் 1TB வரைக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. வெறும் 128GB தான் மெமரி கார்டு போட முடியும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம Android 14 இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 8 MP ஃபோக்கஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷோட 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து 4G போனா இதுல 4000 mAh பேட்டரி இருக்கு, 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த போனை வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து குளோபலா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. Black கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா $73 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்திய மதிப்புல ஒரு 6270 ரூபா, 6200 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்து கிடையாது. இந்த போன்ல இந்தியாவுக்கு கொண்டுட்டு வராம இருக்கிறது HMD செய்யற மிகப்பெரிய வந்து ஃபேன்ஸ் மக்களுக்கு செய்யற ஒரு புண்ணியமா இருக்கும். இதை கொண்டுட்டு வந்து எங்க தலையில வந்து கொண்டுட்டு வந்து இது ஒரு போனா பர்ச்சேஸ் பண்றவங்க ஆஃப்லைன்ல தலையில கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா போன் வாங்க போறவங்க தலையில. அதனால இந்த போனை கொண்டு வராம இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்றேன் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷனுக்கு பேர்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா iQOO Z9 Turbo, அதாவது எண்டிவர்ஸ் எடிஷன், இதோட
பிரைஸ் டீடைல் மட்டும் தெரிஞ்சுங்க. இது வந்து சைனாவோட பிரைஸ் டீடைல் லீக் ஆயிருச்சு. ஏன்னா இதோட ஸ்பெக் டீடைல்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து 12GB 256GB RAM வேரியன்ட் 22,320 இந்திய மதிப்பில் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் 16GB 256GB வேரியன்ட் 24,670 12GB RAM 512GB வேரியன்ட் 25,845 16GB RAM 512GB வேரியன்ட் 28,200 இந்த பிரைஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த போன் ஒர்த்தா இருக்கும். இந்த போன் வந்து அந்த செக்மெண்ட்ல ஒரு வேற லெவல் புரட்சி பண்ற போனா இருக்கும். ஆனா இந்த பிரைஸ்க்கு இந்தியா வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர வாய்ப்பு கம்மி தான். இதோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு மாடல்ல இருந்தும் நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. அதாவது பேஸ் மாடல்ல ஒரு 28,000 கிட்ட போட்டுவாங்க, ஹையர் மாடல்ல ஒரு 35,000 கிட்ட போட்டுவாங்க. அப்பதான் இந்த போன் அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நான் கருதுறேன். நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A16 5G வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் வரப்போகுது. அந்த A16 5G வந்து யூஎஸ்ல வரப்போகுது ஜனவரி 9 Samsung.com. அது மட்டும் இல்லாமல் இது அதோட ப்ரைஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு. அது ப்ரைஸை நம்ம வந்து இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அது $200 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. $200 17,000 சொச்சம் வருது. 17,000 சொச்சத்துக்கு அவங்களோட சாம்சங் வந்து ஓன் எக்ஸினோஸ் ப்ராசஸரோட வந்திருக்காங்க. அது என்ன ப்ராசஸ் கேட்டீங்கன்னா எக்ஸினோஸ் 1330, அதாவது 1330 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு ப்ளூ அண்ட் லைட் கிரே கலர் கொண்டு வந்திருக்காங்க, ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சாம்சங் தரப்பு இன்னொன்று சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் 6.7 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே 90 Hz refresh rate 800 nits peak brightness 50MP மெயின் கேமரா, 5MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ, 13MP செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே இந்த பிரைஸ் இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து இதை வந்து அண்டர் 15K கீழே கொண்டு போனா கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது Android 14 வருது. அது மட்டும் இல்லாம One UI 6.1 வருது. அது மட்டும் இல்லாம இதுல பெருசா சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா 6 years Android சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம Android 20 வரைக்கும் தான். இப்போ Android 15 எல்லா போன்லயும் ரோல் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம Android 16 கூடிய சீக்கிரத்துல வந்துடும். அது மட்டும் இல்லாம இது வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே தான். பஞ்சுவல் டிசைனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 6 வருஷம் யூஸ் பண்றதுன்றது 6 வருஷம் கொடுப்பாங்க. அது இல்லாம எல்லா ஃபுல் ஃபீச்சரும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. சில பட்ஜெட்டுக்காக, ஏன்னா இதுல வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் கிடையாது. அதனால வந்து சில ஃபீச்சர்ஸை கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏதாவது பேசிக்கா 1-2 ஃபீச்சர் Android 20 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்சங் தரப்புல இருந்து இன்னொன்று அதே 9 லான்ச் ஆக போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கேலக்ஸி ஃபிட் 3. இது வந்து யூஎஸ்ல அவைலபிளா இருக்க போது. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $59 59லேருந்து $60 $59.9 கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேலக்ஸி ஃபிட் 3 வந்து கிட்டத்தட்ட வந்து 5,140 வருது. இந்த கேலக்ஸி ஃபிட் 3 பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தா இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா 1.6 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 45% வந்து பிக்கரா கொடுத்துருக்காங்க முந்திர ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 13 days பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 types ஒர்க் அவுட் மோட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 ஒர்க் பண்ண போறது கிடையாது. யாருமே பேசிக்கான ஒர்க் அவுட் ஒரு 10 ஒர்க் அவுட் தான் பண்ணுவாங்க. ரன்னிங், ஜாக்கிங், வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து புஷ் அப், புல் அப் இந்த மாதிரி ஒர்க் அவுட் தான் பேசிக்கா. எல்லாருமே 100 படிய மாட்டாங்க. கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் GPS சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் சாம்சங் ஹெல்த் ஆப் மூலமா நீங்க இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு கிரே, பிங்க், கோல்டு, சில்வர் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்தியாவுக்கும் வரும் இந்த வாட்ச் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. வாட்ச் கிடையாது, இது ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ X200 சீரிஸ்ல இருந்து இன்னொரு போன் வருது. அதாண்டா எல்லாருக்குமே தெரியுமே, விவோ X200 அல்ட்ரா தானே வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது, இன்னொரு போன் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா விவோ X200S வரப்போகுது. விவோ X200Sல என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து X200ல கொடுத்த ப்ராசஸர் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராசஸரா போயிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 பிளஸ் ப்ராசஸருக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 6.7 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வரப்போது, 1.5K கொண்ட LTPS OLED டிஸ்பிளே வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். அது மட்டும் இல்லாமல் பேக்ல 3 கேமரா வரப்போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்திருக்க டீட்டெயில் தான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7 SE அதோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ரியல்மி நியோ 7 SE என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எதுக்கு காம்படிட்டிவா வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி டர்போ 4க்கு காம்படிட்டிவா தான் அதே ப்ராசஸர்ல தான் வருது. ரியல்மி நியோ 7 SE பார்த்துருக்கீங்க MediaTek Dimensity 8400 சிப்செட்டோட பேர் இருக்கிறாங்க. அப்படின்ற பேர் இருக்கிறதுனால இது என்ன பேட்டரி கெப்பாசிட்டி வருதுன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வருது 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. இனிமேல் நம்ம 2020 பார்க்குற ஃபோன்ஸ்லாம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸி குறைஞ்சபட்சம் 6000க்கு மேலே இருக்கிற ஃபோன்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். அதிகபட்சம் 7000க்கு மேலே நம்ம mAh பேட்டரிலாம் பார்க்க போகிறோம். சாலிடாக ஒரு நாள் நம்ம என்னதான் புஷ் கொடுத்து அந்த ஃபோனை நோடுனாலும் சாலிடாக 1 டே பேட்டரி கிடைக்கிற மாதிரி ஃபோன்ஸ்லாம் இனிமேல் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்துருக்க டீட்டெயில் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அப்கமிங் வரப்போற ரெட்மியோட கேமிங் டேப்லெட்டை பத்தி ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது கேமிங் டேப்லெட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்மி வந்து டேப்லெட்டை அதிகமாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்மி பேட் ப்ரோ அப்படின்றது ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி பேட் SEன்னு ஒன்று வரப்போகுது. அந்த SEயோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அந்த SEல நம்ம என்னென்ன டீட்டெயில் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் மூலமாக என்ன பார்த்தீங்கன்னா 8.8 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே வரப்போது. அது மட்டும் இல்லாமல் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. அது கஸ்டமைஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டா வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா விவோ X200 கொடுத்ததுல ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. அதே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 9400 ப்ராசஸர் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் போது கேமிங்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 8.8 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருவோம். காம்பாக்டா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப லைட்டா தின்னா கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைஸ் வந்து எந்த விதத்தில் வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்ரெசிவா வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்டில் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டேப்லெட்டை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேப்லெட்டை பத்தி நியூஸ் கிடைச்சோடனே ரெட்மி ஃபேன்ஸ் கொஞ்சம் குஷியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இதுவும் ரெட்மி Xiaomi தரப்புல இருந்து தான். இது வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி தரப்புல இப்படிலாம் ப்ராடக்ட் இருக்கா, Xiaomi தரப்புல இப்படிலாம் ப்ராடக்ட் இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா Xiaomi தரப்புலேருந்து மிஜா டாப் ஃப்ளோ ப்ரோ ஏர் கண்டிஷனர் அதாவது ஏசியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரேபிட் கூலிங் அந்த ஹீட்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹைப்பர் ஓஎஸோட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 830 மீட்டர் ஸ்கொயரா வந்து இது கவர் பண்ணும் இந்த ஏசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காம்பேக்ட் இன்ஸ்டாலேஷன் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 35 சென்டிமீட்டர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து 30 செகண்ட்ல ஹீட் கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹீட் வேணும்னா 60 செகண்ட்ல ஹீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றத நம்ம இந்தியாவுக்கு இதை கொண்டு வந்தாங்க நம்ம செக் பண்ணி சொல்லலாம். இந்தியாவுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை கொண்டு வருவாங்களான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஒரு நல்ல ஏசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்தியாவில் பார்த்ததெல்லாம் நம்ம ஏசியெல்லாம் வந்து கீழே தான் வந்து ஏர் வர்றது இருக்கும். ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த நம்மளுக்கு ஏர் கொடுக்கும், கூலிங் ஏர் கொடுக்கும். ஆனால் இதை வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக கொடுத்துருக்கறதாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்க போதா அப்படின்றத நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். இது என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா 3699 யுவான் அப்படின்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்திய மதிப்பில் எவ்வளோ வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நமக்கு கன்வெர்ட் பண்ண என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43,000 கிட்ட வருது. 43,000 ரூபாய்க்கு ஒரு ஏசி மேக்ஸிமம் வந்து ஏசி பர்ச்சேஸ் பண்றவங்க அந்த பிரைஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே அந்த பிரைஸ்லாம் நிறைய ஏசி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு JD.comல இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இந்த சைனாவில் யாரும் வந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்தாங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஐடியா தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாம வேற எந்த டெக் இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகத்தை பத்தி பேசணும் இல்ல டெக்கை பத்தி விவாதிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணா அதுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்டோட எக்ஸ்க்ளூசிவோட ஆஃபர் லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா மற்ற ப்ராடக்டோட ஆஃபர் லிங்க்கும் நம்ம உடனே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் லிங்க் ஆஃபரோட கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. அதனால அதுக்கு கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.